சமைச்சு முடிஞ்சது. பாவக்காய் உப்பவியல், கீரை கறி, பருப்பு அண்ட் முருங்கைக்காய் உப்பவியல், எல்லாமே உப்பவியல். ஒரு ஐடியா டக்குன்னு ஈஸியா சமைக்கக்கூடிய கறி தான் உப்பவியல். எல்லாத்தையும் கூட்டி போட்டு வைக்கிறதா உப்பவியல். பாவக்காயையுமே உப்பவியலை தான் வச்சேனா, எல்லாத்தையும் கூட்டி போட்டு வச்சேனா சாப்பாடு ரெடி பண்றேன். என்னன்னு பாத்தீங்கன்னா நான் போட்டுட்டு சாப்பிடாமண்டு எல்லாத்தையும் போட்டுட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். எந்த கஸ்டமர் வந்துட்டாங்க. ஸோ சாப்பாடு முக்கியம் இல்லை தானே, கஸ்டமர் தானே முக்கியம். அப்படியே சாப்பாடை வச்சுட்டு போயிட்டேன். நான் இப்ப திருப்பி அதை சூடு பண்ணி இப்ப சாப்பிட போறேன். அவசரத்துல சமைச்சேன்னா பருப்பெல்லாம் நார்மலா சமைக்கிற டேஸ்ட் வராது. பிகாஸ் நார்மலா சமைக்கல நான் நெய் எல்லாம் மட்டும் சமைக்கிறேன்னா இன்றைக்கு ஒன்லி ½ அன் அவர் தான் இருந்தா, அதுக்குள்ள முடிச்சிருவோம் மட்டும் சமைச்சபடியா. இட்ஸ் ஓகே. பசியில எல்லாமே ருசியா தானே இருக்கும். அதனால எனக்கு தெரியல, ருசியும் பார்க்க மாட்டேன். இன்றைக்கு பசி சரியான பசிக்கு சாப்பிட போறேன். 2:30. பட் இன்றைக்கு வெளியா சாப்பிட்றேன். நார்மலா நான் சாப்பிட்றது லேட்டா தானே சாப்பிட்றேன். நான் 4 மணி 5 மணி 6 மணி 7 மணி 8 மணிக்கே சாப்பிடுவேன் மத்தியானம் சாப்பாடு. ஸோ இன்றைக்கு 2:30க்கு சாப்பிட்றேன். ஸோ சாப்பாடு டைம் நல்ல டைம் தான். ஓகே. நல்லா தான் இருக்குது, நல்லா இருக்குது. பட் பருப்பு கறி கொஞ்சம் நான் ஹாப்பி இல்லை, உண்மையை சொல்லத்தானே வேணும். ஏன்னா நான் கொஞ்சம் நல்லா பருப்பை கறியை விட்டு நெய்யெல்லாம் விட்டு நிறைய டபுள் கிரீம் எல்லாம் விட்டு வடியா வைக்கிறேன் நான். அப்போ இன்றைக்கு அவசரத்துல பருப்பு முழுங்க அவியாத மாதிரி எப்படி வந்தது. அதை தவிர மற்ற கறி எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஹாப்பி. பப்படம் மிளகாய் பொரிக்கிறதுக்கு நேரம் காணாது, பொரிக்காம இல்லை. இனி பஞ்சியா இருக்கு, இனி எல்லாம் சாப்பாடெல்லாம் ரெடியா இருக்கு. இனி எடுத்து பொரிச்சு சாப்பிட பஞ்சியா இருக்குது. ஸோ இப்படியே இன்றைக்கு இந்த சாப்பாடை முடிக்க போறேன். பாத்தீங்கன்னா இதுல கொஞ்சம் தயிரும் ஊறுகாயும் ஆட் பண்ணினா எக்ஸ்ட்ரா நல்லா இருக்குது. பாய்.